பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய வாசியான பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒளியாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவேனும் இருள் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கும் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜாதியாய் நிலைப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீமை நின்று விலக்கி காத்து எங்களை ஸ்திரப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கிருபை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் எங்களை பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்தது போல இன்று எங்களுக்கும் உம்மோடு நடக்க கிருபை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தது போல இன்று எங்களையும் இந்த தீய உலகத்தில் நீதியாக வாழ உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை உமக்கு முன்பாக உத்தமராய் நடக்க நீர் அழைத்தது போல எங்களையும் உமக்கு முன்பாக பூரண வாழ்க்கை வாழ அழைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினது போல இன்று எங்களுக்கும் பாவத்தை வெறுத்து அதற்கு விலகி வாழும் மனதை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்த ஜனமாய் அழைத்தது போல இன்று எங்களையும் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயந்து உமது வழிகளில் நடக்க கற்று தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்கிற இருதயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க சுத்தமுள்ள கைகளையும் மாசில்லாத இருதயத்தையும் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை என்னை பரிசுத்தமாய் வாழ கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உம்முடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிடும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பது போல இன்றைக்கு எங்களையும் அவ்வாறே பிரகாசிக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இன்று எங்களுக்கு சுத்த இருதயத்தை தந்து உம்மை காண கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரகசிய வருகையில் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட நாங்கள் விழித்திருந்து உம்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை சந்திக்கும்படி எப்பொழுதும் விழிப்புள்ள வாழ்க்கை வாழ கிருபை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும் நாளிகையை நாங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருக்கவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணவும் எங்களுக்கு கற்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் வாழ்க்கையை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க கிருபை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனாகிய நீர் மறுபடியும் வந்து எங்களை சேர்த்துக் கொள்ள போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாளிலே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
முடிவு பரியந்தம் உம்மிலே ஸ்திரப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாளிலே எக்காலம் தொனிக்கையில் கண்ணிமைக்கும் நேரத்திலே எங்களை மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட எங்களில் இருக்கும் எல்லா அசுசியும் நீங்க எங்களை சுத்திகரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடியிருப்பாகிய பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அற்பமான எங்கள் சரீரத்தை உம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படும் போது எங்களையும் உம்மோடு கூட மகிமையிலே வெளிப்பட செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நீர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது உயிரோடு இருக்கும் எங்களையும் உம்மோடு எடுத்துக்கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய காலமாய் எப்பொழுதும் உம்மோடு மகிமையிலே இருக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நீர் வரும்பொழுது எங்களை குற்றமற்றவர்களாய் காக்கும்படி எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை வரையிலும் எங்களை மாசில்லாதவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் காத்துக்கொள்ள கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்ற வார்த்தையின்படி உம்மை தரிசிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் வரப்போகும் உம்முடைய நாளுக்கு பரிசுத்தத்தோடு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையில் உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உம்மில் நிலைத்திருக்கும் வாழ்க்கை வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படும் போது நீர் இருக்கிற வண்ணமாகவே உம்மை தரிசிக்க எங்களை உமக்கு ஒப்பாயிருக்க பரிசுத்தமாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கத்தை பெற காத்திருக்க கிருபை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும்போது என் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க கிருபை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். விழித்திருந்து எங்களை காத்து கொண்டு உம்முடைய நாளில் உம்மை எதிர்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நினையாத நாளில் வரும் உம்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் வந்து எங்களை உம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எங்களுக்கு அருளி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு தம்முடையவர்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை என்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வீட்டில் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வீட்டில் எங்களுக்காக ஸ்தலத்தை ஏற்படுத்தி மறுபடியும் வந்து எங்களை உடன் சேர்த்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனத்தில் உம்மோடே கூட உட்காரும்படி கிருபை செய்பவரே, இன்று எனக்கும் அவ்விதமான பாக்கியத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வளவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரகசிய வருகையில் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிற பாக்கியத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இமை பொழுதிலே எம் எல்லாரையும் மறுரூபமாக்கி உம்மோடு சேர்த்துக் கொள்ள போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்கள் யாவும் உம்மை காணப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.